வெல்கம் டு குக் வித் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் பொளிச்சது. அதுக்கு முழு மீனாகவே வாங்கி துண்டு போட்டுறாமல் கீறி இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சிடலாம். மசாலா வந்து நார்மலாக உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி போட்டு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பரட்டி நைட்டே கொஞ்சம் வச்சுருவோம். காலையில் எடுத்து நம்ம அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு மசாலா செஞ்சுருவோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அறுத்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சுக்குவோம். பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கினோன்னே அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். நல்லா பொடியாக அறுக்கி தக்காளி போட்டுக்கலாம். ஓகேயா? இதுக்கு தேவையான உப்பு, ஏன்னா ஏற்கனவே மீனில் நம்ம உப்பு போட்டிருப்போம், அதனால் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது மீன்லேயும் மசாலா போட்டிருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன். இப்போ தேங்காய் பூ, லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். அதுக்கு வாழை இலையை எடுத்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம், அப்போ தான் கிளியாமல் இருக்கும். இந்த மாதிரி மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். மசாலா தடவி வச்சிருக்கிற அந்த மீனை அப்படியே எடுத்து அழகாக இது மேலே வச்சிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் மசாலாவை போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம ஓடிஜியை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோம். இந்த மாதிரி மீனை உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக அழகாக சுருட்டிக்கலாம். சுருட்டிட்டு இந்த மாதிரி ஏதாவது நாரை வச்சு கட்டிக்கணும். இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு கரெக்டாக நம்ம இது பண்ணியாச்சு. சுற்றி எல்லாம் டைட்டாக வச்சாச்சு. இப்போ நம்ம அது க்ரில்லில் வச்சு விட்ருவோம். ஓட்டிச்சுக்குள்ள ஹீட் வந்து நம்ம ஒரு 30 வைப்போம். 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஹீட் வந்து 250 வச்சுருக்கேன். நம்மளோட மீன் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சு.